ஹாய் கைஸ், நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த வாரத்தோட ட்ரேடிங் அவுட்லுக் பார்ப்போம். எப்படி இருக்குது, என்ன இந்த வாரம் மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு கோல்டு எடுத்துட்டோன்னா, கோல்டு ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு பிரேக்கர் ஸ்ட்ரக்சர் வச்சுருக்கேன். ஒரு நல்ல ஒரு பிரேக்கர் ஸ்ட்ரக்சர் வச்சு ஒரு ஃப்ளிப் ஒன்று வச்சுருக்கேன். பட் ஆனால் இந்த ஃப்ளிப்பில் உள்ள ஃபேர் வேல்யூக்கு போய் இதை ரெஸ்பெக்ட் பண்ணல. இது மேலே உள்ள லிக்விடிட்டி எடுத்து கீழே டவுன் ஆகி மேலே லிக்விடிட்டி எடுத்ததுக்கப்புறம் இந்த ஃபேர் வேல்யூக்கு ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. பட் இது என்ன சினரியோனா, செல்லிங்க்கு தான் மேக்ஸிமம் வர்றதுக்கான சினரியோ. ஏன்னா இப்போ இங்கே இந்த லிக்விடிட்டி எடுத்துகிட்டு இது ஒரு ஏபிசி பேட்டர்ன் ஏபிசியாக ஃபார்ம் பண்ணுச்சுன்னா, இதை பிரேக் ஆயிடுச்சுன்னா, இந்த பிளாக் பிரேக் ஆயிடுச்சுன்னா இந்த ஃப்ளிப்பை எடுத்துகிட்டு இது ஃப்ளிப்பாக ஆக்ட் ஆகும். இல்லை அப்படி இல்லைனா இன்னும் ஒரு ஃபேர் வேல்யூ வச்சு ஒரு ஆர்டர் பிளாக் க்ரியேட் பண்ணால் அந்த ஆர்டர் பிளாக்லேருந்து செல்லுக்கு நம்ம பார்க்கலாம். பட் இப்போக்கி செல்லில் தான் இருக்குது ஏன்னா இந்த டேரெக்டாக இந்த ஃபேர் வேல்யூ இப்போ ரெஸ்பெக்ட் பண்ண இந்த ஆர்டர் பிளாக்கு ஃபெயில் ஆயிடுச்சு. அப்படியே பைக்கு மாறணும் அப்படின்னா இது ஏபிசி வச்சுட்டு மறுபடியும் இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் ஒரு ஆர்டர் பிளாக் க்ரியேட் பண்ணால் பை பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இதில் 4 ஹவரில் எதுக்குன்னா செல்லுக்குன்னா 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆர்டர் பிளாக் இங்கே ஒரு வச்சுருக்கு. இப்போ என்னென்னா இங்கேருந்து இது வரையும் ரெஸ்பெக்டே பண்ணல, இந்த ஸ்விங்கை எந்த இதுவும் ரெஸ்பெக்ட் பண்ணலை, மேலே போயிருக்கு. அதுக்கு அடுத்து இதை பிரேக் அவுட் பண்ணி இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மெயின்ஸ் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு ஸ்விங் க்ரியேட் பண்ணியிருக்கு. அடுத்த ஒரு ஸ்விங்கில் இதில் ஒரு ஆர்டர் பிளாக் ரெஸ்பெக்ட் பண்ணி மேலே ஹை உள்ள லிக்விடிட்டி எடுத்திருக்கு. பட் ஆனால் இந்த ஆர்டர் பிளாகை ரெஸ்பெக்ட் பண்ணி மேலே இந்த கையை எடுத்திருந்தால் நம்ம பைக்கு பார்க்கலாம். இது ஃபெயில் ஆயிடுச்சு. இந்த ஆர்டர் பிளாக்கு ஃபஸ்ட்டு ஃபெயில் ஆயிடுச்சு. 4 ஹவர் ஆர்டர் பிளாக்கு ஃபெயில் ஆயிடுச்சு. இப்போ அப்படின்னுங்கிற போது இந்த ஆர்டர் பிளாக்கை பிரேக் ஆனோனையும் இது பிரேக் ஆயிடுச்சு. இப்போ அப்படின்னா இங்கே ஒரு லிக்விடிட்டி வச்சுருக்கு, லிக்விடிட்டி வச்சு பிரேக் ஆயிடுச்சா. இப்போ என்ன சினாரியோ வரும் அப்படின்னா, இந்த லிக்விடிட்டி எடுத்துகிட்டு இந்த ஜோன்லேருந்து செல் ஆகலாம். இது ஃபுல்லாக ஃப்ளிப்பு தான், இது ஃபுல்லாக ஃப்ளிப்பு வச்சு பிரேக் ஆகிருக்கு. இப்போ அப்படிங்கிறபோது இந்த ஃப்ளிப் ஜோன்லேருந்து 50 மினிட் செல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா இந்த ஹை வரையும் வர்றதுக்கு ப்ரைஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போக்கி இது தான். இப்போ என்னென்னா இது லிக்விடிட்டி, இது 4 ஹவர் லிக்விடிட்டி, கன்ஃபார்மாக இது 4 ஹவர் லிக்விடிட்டி. அப்படிங்கிறபோது இந்த லிக்விடிட்டி எடுத்துகிட்டு இந்த லிக்விடிட்டி எடுத்துகிட்டு இங்கே ஒரு 50 மினிட் ட்ரெண்ட் சேஞ்சு வச்சுச்சுன்னா, இங்கே ஒன்று வச்சுச்சுன்னா நம்ம இங்கே ஒரு 50 மினிட் இந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த லிக்விடிட்டி எடுத்துகிட்டோ இப்படி வச்சுச்சுன்னா நம்ம இந்த ஆர்டர் பிளாக்லேருந்து செல் பார்க்கலாம். இங்கேருந்து செல் வரும். செல்லு டார்கெட் எதிர்ட்டு இந்த லோ. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ஏன் இன்னும் கன்ஃபார்மாக சொல்கிறேன் அப்படின்னா, 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா 2 ரிவர்சல் ஆயிடுச்சு. எப்படின்னா இந்த பாருங்க, 1 ஹவர் இது ஆர்டர் பிளாக்கு, இந்த ஆர்டர் பிளாக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி உடச்சிருச்சு. இந்த ஆர்டர் பிளாக் ரெஸ்பெக்ட் பண்ணி மறுபடியும் ஹை எடுத்துருச்சு. இந்த ஆர்டர் பிளாக் ஒர்க் ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது இந்த ஆர்டர் பிளாக் ஒர்க் ஆகி இந்த சினரியா முடிஞ்சிருச்சு, பையிங் சினரியா முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அடுத்து செல்லு 1 2 3 இந்த ஆர்டர் இந்த ஃபயர் வேலையப்பு இங்கே பாருங்க. இது ஏன் ஃபயர் வேலைக்கு இப்போ எடுக்கிறோம் அப்படின்னா, இது ஃபுல்லாக ஒரே கண்டில் தான். இது இன்சைடு இந்த லோக்கு உள்ற தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்படின்னா இது ஃபுல்லாக ஒரு கேண்டில், 2 3வது கேண்டில். ஓகேங்களா? இப்போ இது ஃபயர் வேலை இப்போ ரெஸ்பெக்ட் பண்ணி
கீழே இந்த லோவை உடச்சிருச்சு. ஓகேங்களா, இதில் உள்ள லோவை உடச்சிருக்கு அப்படின்னா என்ன வரும்னா இந்த ஆர்டர் பிளாக்கை நீங்கள் பார்க்கலாம். இது ஃபேர்வெலுக்கு தான், இது ஒரே கண்டில் தானே. இந்த ஆர்டர் பிளாக்கில் 5 மினிட்டு, இதில் 5 மினிட் ட்ரெண்டு சேஞ்ச் வச்சுச்சுன்னா இதில் என்ட்ரி பார்க்கலாம், செல் என்ட்ரி. ஓகேங்களா, செல் சப்போஸ் இப்படிலாம் இல்லாமல் 4 ஹவர் இருக்கா, இந்த லிக்விடிட்டி எடுக்காமல் இங்கே வந்துட்டு நேராக வந்துட்டு டெய்லி ஃப்ளிப் இருக்குல்ல, டெய்லி ஃப்ளிப்பில் ஒரு 4 ஹவர் ஆர்டர் பிளாக் வச்சா இங்கேருந்து நம்ம பை பார்க்கலாம். இது டார்கெட்டு. ஓகேங்களா, இந்த லிக்விடிட்டி எடுக்காமல். பட் ஆனால் லிக்விடிட்டி எடுத்துகிட்டு இங்கே 50 மினிட் வச்சுச்சுன்னா செல்லு தான், மேக்ஸிமம் செல்லு தான். ஏன்னா 1 ஹவரில் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிடுச்சு, 4 ஹவரில் லிக்விடிட்டி வச்சுருக்கு. டெய்லியில் ஃபேர்வெலுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணாமல் ஹையர் லிக்விடிட்டி வச்சு ஏவிசி பேட்டர்னை மார்க் பண்ணுறதுக்கு இருக்குது. நம்ம வந்து இப்போக்கி ஒரு செல் என்ட்ரி பார்க்கலாம். இப்போ எப்படின்னா கீழே வந்து இந்த லோ வரையும் கன்ஃபார்மாக எடுக்கும். ஓகேங்களா, எப்படின்னா எப்படி வந்து இது வரையும் எடுக்கிறது நம்ம பார்க்கலாம். வீக்லி அவுட்லுக் ஒரு பியரிஸ் என்ட்ரி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ட்ரெண்ட் எப்படின்னா இந்த பியரிஸ் ஏபிசி பேட்டர்ன் இப்படி வந்துட்டு இது பிரேக் ஆயிடுச்சுன்னா இங்கே வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த லோவ் அடிக்கும். ஓகேங்களா, ஓகே சார். இதை வச்சு ட்ரேட் பண்ணாதீங்க. பட்டு இது ரிஸ்க்கு, உங்களோட அனலிஸ்ட்டை வச்சு பார்த்துங்க. இது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. இது வந்து ஒன்லி அனலிஸ்ட் மட்டும்தான், இதை வச்சு ட்ரேட் பண்ணாதீங்க. அடுத்து நாஸ்டாக் பார்த்தோன்னா, நாஸ்டாக் பார்ப்போம். நாஸ்டாக்கில் எப்படி இருக்குது, இதோட சிங்கு ஃபேர்வெலை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு, எடுத்து மேலே அடிச்சிருச்சு, கீழே பிரேக் ஆயிடுச்சு, இந்த ஆர்டர் பிளாக்கை உடைச்சிருச்சு. ஓகேங்களா, ஆர்டர் பிளாக்கை உடைச்சிருச்சு. இப்போ செல்லுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த இருக்குது, இது மேலே உள்ள ஹையை எடுத்துருச்சு. லிக்விட் ஸ்வீப் பண்ணிவிட்டு கீழே வந்து இது லிக்விடிட்டி. ஏன் லிக்விடிட்டினா இந்த ஃபேர்வெலை இப்போ ரெஸ்பெக்ட் பண்ணி மேலே அடிச்சிருக்கு, இந்த லிக்விடிட்டி எடுத்து ஃபெயில் ஆயிடுச்சு, இந்த ஆர்டர் பிளாக்கு ஃபெயில் ஆகிருக்கு. அப்படிங்கும்போது இது லிக்விடிட்டி. ஓகேங்களா, இது ஆர்டர் பிளாக்கு இல்லை, இது லிக்விடிட்டி. இது ஆர்டர் பிளாக்கில் இது லிக்விடிட்டி. இது லிக்விடிட்டி. இந்த லிக்விடிட்டி எடுத்துகிட்டு இப்போ இங்கே வருது, லிக்விடிட்டி எடுத்துருச்சு. இப்போ இது வந்து எப்படி இருக்குது, இந்த ஃபேர்வெலை இப்போ 1 2 ஃபேர்வெலை ரெஸ்பெக்ட் பண்ணி இதை உடைச்சிருச்சா, இதை உடைச்சோன்னே இது லிக்விடிட்டி ஆயிடுச்சு, அந்த பிளாக் லிக்விடிட்டி. பட் இந்த பிளாக் லிக்விடிட்டி எடுத்துகிட்டு இது லிக்விடிட்டி எடுத்துகிட்டு மேலே போகுது. இது எந்த லிக்விடிட்டியும் வைக்கல. இப்போ இங்கே வைக்கும்போது இது லிக்விடிட்டி. இப்போ இங்கே வைக்கும்போது இந்த ஃபேர்வெலை ரெஸ்பெக்ட் பண்ணி கீழே பிரேக் ஆகிருக்கு. இப்போ இதில் எடுக்கலை, இது லிக்விடிட்டி தான். இது லிக்விடிட்டி. இந்த லிக்விடிட்டி எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம ட்ரெண்டு கண்டினியூ பார்ப்போம், எப்படி எந்த சைடு போகுது அப்படின்னு. இது லிக்விடிட்டி எடுத்துருச்சு. இப்போ இங்கேருந்து லிக்விடிட்டி எடுத்துகிட்டு இந்த லிக்விடிட்டி எடுத்துகிட்டு இங்கே வந்துச்சுன்னா இந்த ஆர்டரோட என்ட்ரி பார்க்கலாம். பட் இங்கே வரல, இது மேலே போய்ட்டு செல்லு பிளாக் தான் கொடுத்துருக்கு. இந்த பிளாக் வரணுருக்கணும்ல, செல்லு பிளாக் தான் இருக்குது. இந்த பிளாக்கை உடைச்சிருச்சா, உடைச்சதுக்கப்புறம் இது லிக்விடிட்டியாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது லிக்விடிட்டியை எடுத்துருச்சு. லிக்விடிட்டி எடுத்துகிட்டு கீழே ஸ்விங் வந்து மேலே பிரேக் ஆகி இது லிக்விடிட்டி எடுத்துருச்சு. இப்போ இது பிளாக்கு. இப்போ மேலே ஒரு 4 ஹவர் எடுத்துருச்சு. இப்போ சப்போஸ் லிக்விடிட்டி எடுத்துகிட்டு மேலே போய்ட்டு மேலே எடுத்துருச்சு, கீழே ஒரு ஸ்விங் வச்சு இந்த இருக்குது, இங்கேருந்து இப்படி வச்சு இதை பிரேக் ஆயிருந்துச்சுன்னா இது கீழே நம்ம என்ட்ரி பார்க்கலாம். இது கீழே 50 மினிட் ட்ரெண்ட் சேஞ்ச் வச்சு நம்ம என்ட்ரி பார்க்கலாம். சப்போஸ் எப்படி இல்லை அப்படின்னா ஏபிசி பேட்டர்ன் ஒர்க் ஆகும். ஏபிசி பேட்டர்ன் மாதிரி எப்படின்னா 1
2 இந்த கை எடுத்துருச்சு. இது 3 இங்கே வரையும் வரும். இங்கே வரையும் வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி பார்க்கலாம். இங்கே ஒரு பிளாக் வச்சு இதுக்கப்புறம் இங்கே போய் இதை உடைக்கும். இதை உடைச்சதுக்கப்புறம் நம்ம இங்கே என்ட்ரி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போக்கி பையில் இருக்குது. பட் என்ன வேணுமாலும் மாறலாம். இதை உடச்சிச்சுன்னா பை. பட் ஆனால் இது செல்லை உடைச்சிருச்சு. இது எப்படி வேணுமாலும் மாறும். இப்போ வந்துச்சுன்னா இந்த பிளாக் வரல, இது மாதிரி அப்படியே போய் உடைக்குது அப்படின்னா இது லிக்விடிட்டி எடுத்துகிட்டு டைரெக்டாக உடைச்சிட்டு இதை உடைச்சிட்டு டைரெக்டாக உடைச்சிட்டு இங்கே ஒரு செல் பிளாக்கு ஆரம்பிக்கும். அடுத்த செல்லு இன்னொரு பிளாக் வச்சு எடுத்துகிட்டு வரலாம். இங்கே ஒரு பிளாக் வச்சு க்ரியேட் பண்ணி இதுக்கு மேலே செல் பிளாக் க்ரியேட் பண்ணி இதுக்கு மேலே கீழே வரலாம். ஓகேங்களா? இப்போக்கி பையில் இருக்குது, பை செக்ஷனில் பையில் இருக்குது. பார்க்கலாம். இங்கே வந்துருச்சு. இது வந்ததுக்கப்புறம் இது ஆர்டர் பிளாக் ஆயிடுச்சு. மேக்ஸிமம் இது உடைக்கக்கூடாது, கீழே வந்துருச்சு. பட் ஆனால் இந்த ஆர்டர் பிளாக்கை ரெஸ்பெக்ட் பண்ணிடுச்சு. ஓகே, இதுதான் பிளாக்கு. மறுபடியும் பார்த்தோம்னா ஓகே, பிளாக்கு மேலே போய் இங்கே வருது. லிக்விடிட்டி வச்சுட்டு மேலே போய்ட்டு இது லிக்விடிட்டி வச்சு இது தான் பிரேக் ஆகும். பிரேக் ஆணுச்சுன்னா நம்ம இங்கே என்ட்ரி பார்க்கலாம். இதெல்லாம் என்ட்ரி பார்க்கலாம். இது என்ட்ரி பார்த்து இங்கே வரையும் ஹை பார்க்கலாம். இது டார்கெட். ஓகேங்களா? இதுதான் சினாரியோ. டெய்லி பிடிசி பார்த்தோன்னா பிடிசி எப்படி இருக்குது? பிடிசி வருது. ஓகே, இது ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தோன்னா ஒரே கேண்டில் 1 2 3. ஓகே, இது ஃபுல்லாக ஒர்க் ஆகலை. இதில் வச்சு இந்த ஃபயர் ஃப்ளிப்பு க்ரியேட் பண்ணி மேலே அடிச்சிருச்சு. இது ஒர்க் ஆகாமல் ஃப்ளிப்பு வச்சு இது ஃப்ளிப்பு. ஓகேங்களா? இது ஃப்ளிப்பு. இங்கே இருக்கு பாருங்கள், 1 2 3. ஓகே, இந்த ஆர்டருக்குள்ள லிக்விடிட்டி க்ரியேட் பண்ணி இதை உடைச்சிருச்சு. அதெல்லாம் பையில் தான் போய்ட்டுருக்கு. ஓகேங்களா? இது பிரேக் ஆகிடுச்சு. இப்போ இது லிக்விடிட்டி சேவ் பண்ணி ஜோனில் எடுத்துகிட்டு மேலே போய் ஹையே அடிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுத்த என்ட்ரி எங்கேயே பார்க்கணும். இது பிரேக் ஆகிடுச்சா? இது பிரேக் ஆனதுக்கப்புறம் இங்கேருந்து வந்து ஒரு லிக்விடிட்டி க்ரியேட் பண்ணிவிட்டு மேலே போகுது. இங்கே லிக்விடிட்டி இருக்குது. அடுத்த என்ட்ரி எங்கே பார்க்கலான்னா இதிலேருந்து பை என்ட்ரி பார்க்கலாம். இது லிக்விடிட்டி, இது பிரேக் பண்ணி லிக்விடிட்டி வச்சிருச்சு. இது எப்படி லிக்விடிட்டி? ஓகே, 4 ஹவரில் பார்த்தோன்னா இது கீழே ஏதாவது 4 ஹவர்லேயும் அது மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஓகே, ஓகே, இந்த இருக்கு பாருங்கள். இதெல்லாம் ஃப்ளிப்பு 4 ஹவர்லேயும் ஃப்ளிப் வச்சுருக்கு. 4 ஹவர் ஃப்ளிப் இருக்குது. ஓகேங்களா? 4 ஹவர்லேயும் ஃப்ளிப் இருக்குது. ஃப்ளிப்பை பிரேக் பண்ணி கீழே ரெஸ்பேர் பண்ணி மேலே அடிச்சிருக்கு. ஒரு லோ கண்டில் வச்சுருக்கு. ஓகே, 4 ஹவர் லிக்விடிட்டி இருக்குது அப்படின்னா நம்ம என்ட்ரி இது கீழே பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீக் இவ்வளோ தூரம் வருமா? வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இங்கேருந்து வந்து 4 ஹவரில் ஆர்டர் பிளாக் வச்சா கூட இங்கேருந்து ஹை என்ட்ரி எடுக்கலாம். இது வரையும் டார்கெட் வைக்கலாம். இப்போக்கி இங்கேருந்து செல்லுக்கான ஆப்ஷன் எதுவும் இல்லை. கிளியரான ஆர்டர் பிளாக் இல்லை. கீழே இந்த லோ ஸ்வைப் பண்ணியிருக்கு. மேலே ஆமாம், இது செல்லுக்கான வர மாதிரி தான் இருக்குது. மேலே உள்ள ஹை எடுத்துகிட்டு இது பிளாக் இதில் கட்டி வச்சுருக்கு. இது சரியில்லை. இங்கே என்ட்ரி பார்க்கலாம். இதுலேருந்து என்ட்ரி பார்க்கலாம். அடுத்து ஹீரோ யூஎஸ்டி பார்த்தோன்னா ஹீரோ யூஎஸ்டி பார்ப்போம். ஹீரோ யூஎஸ்டி
டெய்லியில் பார்த்தோன்னா இது எப்படி ஒர்க் ஆகிருக்குன்னா பார்ப்போம். இனிஷியலாக இங்கே ஒரு பிரேக்கு, இங்கே ஒரு பிரேக் வச்சுருக்கு, இது ஒரு பிரேக்கு, இங்கே ஒரு பிரேக் இருக்குது. ஓகே, 2 பிரேக். ஓகே, நம்ம இந்த பிரேக்கர் ஸ்ட்ரக்சர் எடுப்போம். இந்த பிரேக்கர் ஸ்ட்ரக்சரு இதுக்கான பை பிளாக் எங்கே இருக்குன்னா பையிங் பிளாக்கு இது தான். ஓகேங்களா, லாஸ்ட்டு பிளாக்கு. அதுக்கு அடுத்த பிளாக்கு இந்த அளவு உடைக்கக்கூடாது. 1 மேலே லிக்விட் எடுத்து கீழே வந்துட்டு மேலே போயிடுச்சு. ஓகே, இதுதான் அடுத்த பிளாக்கு. இதை உடைச்சிருச்சு. ஓகேங்களா, இதை உடைச்சோனையும் டவுன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இங்கே லிக்விட் எடுத்து இந்த ஸ்விங்கில் எப்படி வச்சுருக்குன்னா 1 2 3 இது ஃப்ளிப்பு, ரெஸ்பெக்ட் பண்ணலாம். இது ஃப்ளிப்பு, ஃப்ளிப்பில் ஒரு லிக்விடிட்டி வச்சுருக்கு, இது லிக்விடிட்டி. ஓகே, லிக்விடிட்டி வச்சுருக்கு. இது ஆண்டர் பிளாக்கு. இந்த பிளாக் எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போக்கி சின்னடியாக இருக்குது, பிளாக்காக வருது. இந்த ஸ்விங்கில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் லிக்விடிட்டி கிராப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா இது லாஸ்ட்டு பிளாக்கு. அடுத்த பிளாக் இங்கே இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ ரெஸ்பெக்ட் பண்ணி மேலே உடைச்சிருக்கு. இதுதான் பிளாக்கு. அடுத்தான பையிங்கான பிளாக்கு இந்த பிளாக்கு. இதை ரெஸ்பெக்ட் பண்ணி உடைச்சிருச்சு, இந்தளவு உடைச்சிருச்சு. நான் இது லிக்விடிட்டி. ஓகே, இது லிக்விடிட்டி. இப்போ இந்த லிக்விடிட்டிலேருந்து நம்ம பார்க்கலாம் என்று டெய்லியில் அப்படி தான் இருக்குது. இது லிக்விடிட்டி. இங்கே மேலே லிக்விடிட்டி கிராப் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு இங்கே ஃப்ளிப்பு. ஓகே, ஒரு கன்ஃபர்மேஷன். ஓகே, இது ஃப்ளிப்பு. இந்த லிக்விடிட்டி எடுத்து இதை எடுத்துகிட்டு கீழே. ஓகே, ஒரு பிரேக்கர் ஸ்ட்ரக்சர்னு கூட வச்சுக்கலாம். ஒரு பிரேக்கர் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கு இங்கே ஒன்று. ஓகே, இதில் ஒரு லிக்விடிட்டி வச்சுருக்கு. நம்மளோட என்ட்ரி எங்கே பார்க்கலான்னா இது லிக்விடிட்டி, இங்கே ஒரு ஃப்ளிப்பு வச்சுருக்கு. ஓகேங்களா, இந்த ஃப்ளிப்புக்கு மேலே நம்ம என்ட்ரி பார்க்கலாம். இது லிக்விடிட்டி. டெய்லி 4 ஹவரில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுக்கு மேலே என்ட்ரி 4 ஹவர் என்ட்ரி கொடுத்துச்சுன்னா, என்ட்ரி பிளாக் கொடுத்துச்சுன்னா நம்ம என்ட்ரி பார்க்கலாம். 4 ஹவர் பிளாக் வச்சுருக்கா. ஓகே, 4 ஹவரில் லிக்விடிட்டி இங்கே இருக்குது. இது டெய்லி லிக்விடிட்டி, இது 4 ஹவர் லிக்விடிட்டி. ஓகே, இது 4 ஹவர் லிக்விடிட்டி. இதுக்கு மேலே போகிறது வாய்ப்பு இல்லை, ஏன்னா இதோட முடிஞ்சிருச்சு பையிங் சினாரியோ. இந்த ஃபேர்வெலி ரெஸ்பெக்ட் மேலே உடைச்சிருச்சு. இதை மறுபடியும் லிக்விடிட்டி கிராப் ஆயிடுச்சு. ஓகே, பையிங் சினாரியோ முடிஞ்சிருச்சு. இங்கிட்ட வந்து செல் வருது, ஈக்குவல் கீழே தான் வந்துக்கிட்டு இருக்கு. வந்து இந்த ஃபேர்வெலி ரெஸ்பெக்ட் பண்ணி கீழே உடைச்சிருக்கு. இப்போ எப்படின்னா இதில் இது ஃப்ளிப்பு. இந்த லிக்விடிட்டி வந்துருச்சா, இந்த லிக்விடிட்டி கீழே இங்கே லிக்விடிட்டி இருக்குது. இந்த பிளாக்கில் இருங்க உடைச்சிட்றேன், இதை கிளியராக பண்ணுவோம். இது லிக்விடிட்டி, 4 ஹவர் லிக்விடிட்டி. இது ஃப்ளிப்பு. இந்த ஃபேர்வெலி ரெஸ்பெக்ட் கீழே உடைச்சிருக்கு. ஆர்டர் பிளாக்கு இப்படி வருது. ஒரே ஸ்விங்கு தான், வந்து மேலே போய் கீழே பிரேக் ஆகிருக்கு. ஓகே, நம்ம இந்த லிக்விடிட்டிக்கு மேலே, ஏன்னா இங்கே ரொம்ப கரெக்ஷன் வந்திருக்கு. மேக்ஸிமம் லிக்விடிட்டி இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம், ப்ரைஸ் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். இப்போ என்னென்னா இந்த லிக்விடிட்டிக்கு மேலே பார்க்கலாம், நம்ம இந்த ரேஞ்ச் வச்சுக்கலாம். இது லிக்விடிட்டி, இது ஹை. ஓகேங்களா, இந்த ஹை இடையில, இந்த 2 ரேஞ்சுக்கு இடையில, இந்த 2 ரேஞ்ச் இதுக்கும் நம்ம இங்கே வந்து 15 மினிட் பிளாக் பார்த்தோன்னா, நம்ம வந்து இப்போ 4 ஹவரில் தான் பிளாக் பார்த்துருக்கோம். பட் டெய்லியில் பார்த்தோன்னா நம்மளுக்கு டெய்லியில் பார்த்தோன்னா இங்கே நம்மளுக்கு 4 ஹவர் பிளாக் வேணும். 4 ஹவர் ஆர்டர் பிளாக் எடுத்தோன்னா நம்மளுக்கு இங்கே 15 மினிட் பிளாக் வேணும். 50 மினிட் பிளாக்கில் இங்கே வந்துச்சுன்னா நம்ம என்ட்ரி பார்க்கலாம். இது ஃப்ளிப்பில் என்ட்ரி பார்க்கலாம், ஏன்னா இங்கே ஃப்ளிப்பு தான் வச்சுருக்கு. அதனால் இங்கே மேக்ஸிமம் ஃப்ளிப்பில் தான் என்ட்ரி வரும். ஓகே, அடுத்து ஜிபியூஎஸ்டி.
நெக்ஸ்ட்டு ஜிபிஎஸ்டி எப்படி இருக்குது டெய்லியில் பார்த்தோன்னா டெய்லி இதுக்கு முன்னாடி இது இந்த ஆர்டர் பிளாக்கை ரெஸ்பெக்ட் பண்ணி கீழே பிரேக்கா ஸ்ட்ரக்சர் வச்சுருக்கு, ஒரு பிரேக்கா ஸ்ட்ரக்சர் வச்சிருச்சு. இது பிளாக்கு, இங்கே லிக்விடிட்டி வச்சுருக்கு. இந்த பிரேக்கா ஸ்ட்ரக்சர் வச்சோடனே நம்ம லிக்விடிட்டியை கன்வெர்ட் பண்ணணும். லிக்விடிட்டியை பார்க்கணும். இது லிக்விடிட்டின்னு கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. இங்கே இல்லை, எதுவுமே லிக்விடிட்டி இல்லை. இப்போனா இது மட்டும்தான் ஒன்று தான் லிக்விடிட்டி. இந்த லிக்விடிட்டி எடுத்து வச்சு இது கீழே அதை ஃபுல்லாக ஆர்டர் பிளாக்கு, இந்த ஆர்டர் பிளாக்கில் ரெஸ்பெக்ட் பண்ணி நிற்கி ஜிபிஎஸ்டி. ஓகே, இந்த ஆர்டர் பிளாக்கு. இப்போ இங்கே வந்து பார்த்தா இதை ரெஸ்பெக்ட் பண்ணி மேலே உடைச்சிருச்சு. இப்போ உடைச்சி கீழே இதை இன்னும் உடைக்கல, கீழே இதை உடைக்கணும். இந்த ஆர்டர் பிளாக் உடைச்சிட்டா இது லிக்விடிட்டி நல்லா வச்சுருப்பாருங்க. பரவாயில்ல, ரெஸ்பெக்ட் பண்ணி கீழே உடைச்சி இந்த ஆர்டர் பிளாக்கை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. இதுதான் ஆர்டர் பிளாக். அடுத்து பையிங்க்கான ஆர்டர் பிளாக்கு இது தான். இதை ரெஸ்பெக்ட் பண்ணி மேலே போயிருக்கணும், மேலே போகாமல் கீழே உடைச்சிருச்சு. இப்போ இது வந்து ப்ரைஸ் கீழே உடைச்சிட்டு இந்த பிளாக்கில் நம்ம என்ட்ரி பார்க்கலாம். 4 hour பிளாக் இருந்துச்சுன்னா நம்ம என்ட்ரி பார்க்கலாம். இப்போ இங்கேருந்து இதை உடைச்சிட்டு இங்கே வந்து நம்ம என்ட்ரி பார்க்கலாம். 4 hour எப்படி இருக்குன்னா உடைக்கிற மாதிரி இருக்கா. 4 hour லாஸ்ட்டு பிளாக் எது? ஓகே, இதை உடைச்சாலே போதும். இது ஃப்ளிப்பு, இதுதான் ஃப்ளிப்பு. 4 hour ஃப்ளிப் வச்சுருக்கு. ஃப்ளிப்போட பிளாக்கு இது தான் லாஸ்ட்டாக ரெஸ்பெக்ட் பண்ணது. இது ஃப்ளிப்பு. இந்த ஃப்ளிப்பில் பிரேக் அவுட் பண்ணி ஃப்ளிப்பில் ரெஸ்பெக்ட் பண்ணி மேலே போகுது. இதை உடைச்சிட்டு இங்கே வந்துட்டு இங்கே செல்லுக்கான பிளாக் எதுவும் இருக்கா. ஓகே, இது இந்த ஃபைரோலையை ரெஸ்பெக்ட் பண்ணி மேலே பிரேக் ஆகிருக்கு. இது ஆர்டர் பிளாக்கு. இதுலேருந்து இது லிக்விடிட்டி. இண்டிசஸ் எல்லாம் வச்சுருக்கு. பட் இது பிரேக் ஆகி மேலே போணுச்சுன்னா இது ஃபுல்லாக லிக்விடிட்டியாக மாறும். ஓகேங்களா, இது ஃபுல்லாக லிக்விடிட்டியாக மாறினா இந்த லிக்விடிட்டி எடுத்துகிட்டு 4 hour லிக்விடிட்டி எடுத்துருச்சு ஆல்ரெடி. இது இண்டிசேஷனில் தான் இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒரே கேண்டில் தான். எந்த பிரேக் ஆகிடுச்சு. இது லிக்விடிட்டி 4 hour லிக்விடிட்டி, டெய்லி லிக்விடிட்டி ரெண்டும் ஒரே லிக்விடிட்டி தான். இப்போ இதை எடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்துட்டு நம்ம ப்ரைஸு இந்த லெவல் ப்ரைஸில் நம்மளுக்கு என்ட்ரி பார்க்கலாம். செல்லுக்கான என்ட்ரி. ஓகேங்களா, ஜிபிஎஸ்டி முடிஞ்சிச்சு. ஓகே, போதும். சாட்டர்டே எப்படி ஒர்க் இருக்கா என்ன அப்படின்னு நான் ஒரு வீடியோ போடுறேன், அப்புறம் பார்க்கலாம். ஓகே, பாய் கைஸ்.